இப்போ நீண்ட நாளா அன்புமணி அவர்களுக்கும், ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது இப்போ ஒன்று கூடி எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கு. நீங்க முதல்ல ஆரம்பத்துல கேள்வியே பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்றதே தவறு. எங்களுடைய தத்துவ தலகர்த்தா இந்த இயக்கத்தை வளர்த்து உருவாக்கி நிறுவியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். பல பேர் துதி பாடல்ல இருக்காங்க. ஒரே ஒரு பெண் மட்டும் தான் மக்களுக்கான குறைகள ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது மக்களுக்கான குரல மட்டும் பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க. இல்ல இது காலம் கடந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அவரும் அரசியல்ல ஒரு தீவிர நீச்சல் அடித்து பார்த்தார். ட்ரக் எடுத்துக்கிறவனுக்கு இது எங்கெங்க கிடைக்குதுன்னு தெரியுது. ஆனா போலீஸுக்கு சட்டத்தை நீங்க கையில வச்சுட்டு மராத்தன் போறது சரியா இருக்கும். தன் கையிலே அந்த படை, இந்த படை, சிங்கப்படை, அந்த படை, போலீஸ் படை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது அது தாந்தோன்றித்தனமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு நீதியின் குரல் சி.ஆர். பாஸ்கரன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் அகிலன். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ நீண்ட நாளா அன்புமணி அவர்களுக்கும், ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது இப்போ ஒன்று கூடி எல்லாம் சுமூகமா முடிஞ்சிருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்க முதல்ல ஆரம்பத்துல கேள்வியே பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்றதே தவறு. இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி. எங்களுடைய தத்துவ தலகர்த்தா இந்த இயக்கத்தை வளர்த்து உருவாக்கி நிறுவியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவருடைய மகன் அவருடைய திருமண நாள் 61வது திருமணம் அன்று நிறைவுற்று 62வது நாள் துவங்குகிறது. அதில் ஆசி பெறுவதற்காக வழக்கமாக அவர்கள் ஆசி பெறுவதற்காக செல்வது வழக்கம். இந்த முறை குடும்பத்தோடு போய் சென்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருடைய நன்மதிப்பை பெற்று வந்திருக்கிறார்கள். இப்போ வன்னியர் சங்கம் அன்புமணி அவர்களுக்கு அவர் பார்த்துப்பாரு, நான் என்னோட உடல்நலத்தை சரி பண்ணிக்க போகிறேன், என்னோட உடல்நலத்து மேலே நான் கவனம் செலுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அன்புமணி அவர்கள்ட்ட வன்னியர் சங்கம் இருந்தாலும் ஐயா அவர்கள் என்ன மாதிரி ஒரு கருத்து சொல்லணும்ல. இப்போ ஐயா அன்புமணி அவர்களை இயக்கணும்ல பின்னாடி, அது பண்ணுவாங்களா? இல்லை, அதான் ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டு சொன்னேன். நீண்ட காலமாக நான் அதை குறிப்பிட்டு சொல்லிட்டு வர்றேன். அதாவது எங்களுடைய தத்துவ தலைவர்த்தா வழிகாட்டி தலைவர் அவர் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர் கொள்கையைத்தான் நாங்கள் சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம். சமூக நீதியை நிலைநாட்டுவது, தமிழக மக்களுடைய உரிமையை மீட்பது, இந்த மாதிரி பல விஷயங்களில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு முழு சுமையையும் முழு பொறுப்பையும் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுமந்து செல்ல இருக்கிறார். அந்த மாதிரி சுமந்து சென்று இந்த சமூக மக்களுக்கான ஒரு மாறுதலான மாற்றமான அரசியலை கொடுக்க வேண்டும். இன்றைக்கும் அதுக்கான வேக்கம் இருக்குது. தமிழகத்திலே ஒரு நல்ல இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு காலி இடம் இருக்குது. அந்த வேக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அதை நிரப்புவதற்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் இப்போ நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே அவர் நிறுவியவர், உழைத்திருக்கிறவர்கள் இன்றைக்கு பலம் கூடி இருக்கிறது. அதாவது இவர்கள் சந்திப்பின் மூலமாக கடந்த கால கசப்புகள் மறைந்திருக்கின்றன. பொதுவாக இந்த இயக்கத்தை இவர்தான் வழிநடத்த முடியும் என்று மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அக்னி பரீட்சையிலே இருந்து இப்பொழுது தேர்வு பெற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முழு பலத்துடன் இயக்கப் பணிகளை கவனிப்பார் என்பதுதான் இன்றைய நிதர்சன உண்மை. இப்போ சட்டமன்றம் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த சட்டமன்றத்தை நீங்கள் உங்களோட பார்வையில் அந்த சட்டமன்றம் எப்படி இருக்கு? பொதுவாக சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் நீண்ட காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். உங்களை மாதிரி நானும் ஊடகவியலாளராகவே இருந்திருக்கிறேன், மக்கள் தொலைக்காட்சியில் இருந்திருக்கிறேன், நீண்ட காலமாக நீதியின் குரல் நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறேன், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை விமர்சனமும் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இது ஒரு மாதிரியாக தான் போயிட்டுருக்கு. அதாவது மெச்சூர்டு அரசியல் தனம் இன்றைக்கு வர வேண்டும். சட்டமன்றம் என்பது அந்த சட்டமன்றத்துக்குரிய கம்பீரம், செயல்பாடுகள் இவைகள் வர வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்குமே உண்டு. சட்டமன்ற அந்த கோட் ஆஃப் கான்டக்ட், நன்னடத்தை விதிகள் அடிப்படையில் சட்டமன்றம் இயக்கப்பட வேண்டும். அது இந்த சட்டமன்றத்தின் மூலமாக இயற்றப்படுகிற சட்டங்கள் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பயன்பெற வேண்டும். அதுதான். அதாவது சட்டமன்றம் எப்படி நடக்குது, விவாதங்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட அதில் உருப்படியான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும். ஒரு வகையிலே ஆளுநர் உரையிலே எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு திருப்தி இருந்தது. அதிலே காரணம் என்று சொன்னால் நீண்ட காலமான எங்களுடைய கோரிக்கையான சமூக நீதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் இன்றைக்கு அதற்காக கடுமுயற்சி எடுத்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஒரு முறைக்கு இருமுறை அவர் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்து
இதை அதனுடைய தீவிர கவனத்திற்கு கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்படியெல்லாம் செய்திருக்கிறது, அதன் பயன் இப்படி தான் இருந்திருக்கிறது, ஆகவே இது நீங்கள் அவசியம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்களும் தத்துவ தலக்கர்த்தாக்களை ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சி போல தான் இன்றைக்கு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே சமூக நீதி கணக்கெடுப்பு என்பதுதான் இதனுடைய மைய இழை. அது சமூக நீதி மாநிலம் என்றெல்லாம் பல வகுப்புகள் எடுக்கப்பட்டன என்பதை விட பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதை விஜய் அவர்கள் உணர்ந்திருக்கிறார். அன்புமணி அவர்களுடைய செயல்பாடுகளை விஜய் அவர்கள் முதல்வர்கள் உணர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு கவர்னர் உரை எங்களுக்கு திருப்தி அளித்திருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். சட்டசபை அஸ் எ யங்ஸ்டராக நான் பார்க்கும்போது பல பேர் வந்து துதி பாடலில் இருக்காங்க. இப்போ ஒரு நபரை வந்து போற்றி புகழ்ந்து இப்படி பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரே ஒரு பெண் மட்டும்தான் மக்களுக்கான குறைகளை ஒவ்வொரு வாட்டியும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது மக்களுக்கான குரலை மட்டும் பிரதிபலிச்சுட்டே இருக்காங்க. சௌமியா அவர்கள், அதை பற்றி நீங்கள்? இல்லை, அது அவர்களுடைய ரத்தத்தில் ஊறின விஷயம். ஏன்னா அவங்க சுதந்திர போராட்ட வீரர், அதே மாதிரி வந்து அந்த திருத்தணி மீட்ட செம்மல் விநாயகம் அவர்களுடைய பெயர்த்தி அவர்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்குள்ளே அவங்க அப்பாவும் வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர். அவர் சகோதரரும் அந்த மாதிரி வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அது கணவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மாமனார் வேறு யாரும் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்கள். இதெல்லாம் இதனுடைய கவனத்தில் இருந்து அவர்கள் இதில் அரசியல் ஊறி இருக்கிறது. ஆகவே மக்கள் பிரச்சனைகளைத்தான் பேசுவார். நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் உருவார். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தருமபுரியிலே போட்டியிட்டார். சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே அவர் தோல்வி அடைந்தார். ஒருவேளை அவர் வெற்றி பெற்றிருந்தார், இந்த நாட்டிற்கே வந்து ஒரு நல்ல ஒரு அமைச்சராக வருவதற்கான அத்தனை தகுதிகளும் இருந்தது. அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட கிடைக்கின்ற வாய்ப்பின் அடிப்படையிலே சட்டப்பேரவையிலே நுழைந்திருக்கிறார். சட்டமன்ற செயல்பாடுகளையும் பணிகளிலும் தன்னுடைய தனித்துவத்தை காட்டி கொண்டிருக்கிறார். இப்போ சட்டசபையில் வந்து ஒரு தீர்மானம், மேகதாது தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது வந்து மீண்டும் அது ஒரு போலித்தனமான தீர்மானம் தான். அது மீண்டும் ஒரு நடுவனை நீங்கள் மையத்தை தேடுறீங்க அப்படின்னா, வேற ஒரு சென்டரை தேடுறீங்க அப்படின்னா திருப்பியும் அது கால நீட்டிப்பு தானே ஆகும் அப்படின்ற ஒரு குறைபாடு, கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. காவிரி நீர் பிரச்சனையில் இருந்த விஷயம், பாலாற்று பிரச்சனையில் இருந்த விஷயம், முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் இருந்த விஷயம், மேகதாது பிரச்சனையில் எல்லாமே முழுமையாக நீங்கிவிட்டதாக கருத முடியாது. ஏன்னா கர்நாடக அரசு வந்து தாந்தோட்டித்தனமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது தன் மாநில விஷயம்ன்றது அல்ல. மேகதாதிலே அணை கட்டுகிற பொழுது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்தமான வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயலை கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் வரம்பு மீறி, சட்டத்தை மீறி, 2 மாநிலத்தினுடைய ஒப்பந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் தரவுகளோடு அங்கே சட்டப்பேரவையிலே எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த தரவு மற்ற உறுப்பினர்களை காட்டிலும் முதல்வருக்கு சரியாக விளங்கி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அதே மாதிரி நாட்டு மக்களும் விலகி கொண்டிருப்பார்கள். உங்கள் கேள்வியின் அடிப்படையில் நாம் சொல்லுகிற பொழுது இந்த மேகதாது பிரச்சனையிலே வந்து ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். அதாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த பிரச்சனையிலே வந்து மேகதாது அணை கட்டக்கூடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அதுக்கு இரு அரசுகளுமே இன்றைக்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும். ஏன்னா இது தமிழக வாழ்வாதார விவகாரம் தொடர்பானது, அந்த நீராதார தொடர்பு விவகாரமானது. அது முழுக்க வாழ்வுரிமை சார்ந்தது. ஆகவே இதில் மத்திய அரசினுடைய தலையீடு நிச்சயமாக அவசியம். அதுக்காக என்னென்ன சட்ட பாதுகாப்பு இருக்கிறதோ அதை தேடுதல் தான் இந்த சமூகத்துக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். இப்போ வைகோ அவர்கள் காலையில் செயற்குழு கூட்டம் கூட்டி 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரி கட்சியிலேருந்து வெற்றி பெற்று ஒரு சின்னத்தில் நின்று அந்த சின்னத்தில் நின்று அவங்களோட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று திருப்பி ராஜினாமா பண்ணி வேற ஒரு கட்சிக்கு போகிறது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது சரியான போக்கா? இல்லை, இது வைகோ அவர்கள் காலம் கடந்து எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அவரும் வந்து அரசியலில் வந்து ஒரு தீவிர நீச்சல் அடித்து பார்த்தார். கடந்த முறை வந்து பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் காட்டாமல் தான் 4 தொகுதிகளை வந்து திமுகவிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு 4ல் 2 பக்கம் ஏறக்குறைய 50 விழுக்காடு வெற்றி அவர் பெற்றிருக்கிறார். என்னன்னா அவர் சின்னம் வந்து அவருடையது அல்ல என்கிற ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, அப்போ இன்றைக்கு அவர் வந்து அரசியல் சூழ்நிலைகளை உணர்ந்து அவங்களே இவ்வளவு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாம வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராகவே அரசியல் கட்சியை நாம் துவக்கியவர்கள், நமக்கு இப்போ ஒரு கொழு கொம்பாக ஒரு வாய்ப்பாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதை உணர்ந்திருக்கிறார். ஆகவே பல பேச்சுவார்த்தைகள் அடிப்படையில் இந்த முடிவுகளை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் பொதுவாக நம்முடைய கருத்து என்னவென்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதிக வாக்கு வித்தியாசம், ஓரளவுக்கு அவர்கள் வாக்கு வித்தியாசம் 6000 11,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த வெற்றி முழுக்க திமுகவை சார்ந்த ஒரு வெற்றி தான்.
அப்போ இதுவது எப்படி இருந்தாலும் நம்முடைய வரிப்பணம் பாழாகிறது அல்லவா? ஆகவே இவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு நம்முடைய மக்களுடைய வரிப்பணம் பாழாவது நான் விரும்பவில்லை. ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதை ராஜினாமா செய்வதுன்னு 1 மாத காலம். ஆகவே இதில் ஏதோ அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் மீண்டும் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. தொடர்ச்சியாக மக்களோட கருத்துக்கு எதிராக இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி இப்போ அதிமுக விஜயபாஸ்கர் அவர்கள் வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரியான நகர்வுகளை மக்கள் மத்தியில எப்படி இவங்க சரி பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி. அவர்கள் முழுக்க முழுக்க விஜயை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் விஜயை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வார்த்தையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், இல்லாத அவர்களுடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகபாடிகளுடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது நீங்க ஒட்டுமொத்தமாக இவர்கள் தன்னுடைய பலத்தை முழுமையாக நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான புது அரசியல் வியூகத்தை இன்றைக்கு தமிழகத்திலே நடைமுறைப்படுத்த காட்ட அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ஒருவேளை இந்த திமுகவினுடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களை கூட மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அவரும் திருச்சியிலே களம் இறக்கப்படலாம். ஏனென்று சொன்னால் அரசியல் களம் சூடுபிடிக்குமே தவிர, ஆனால் இது நடைமுறை சரியில்லை. இப்போ விஜயபாஸ்கரை பொறுத்தவரை 60,000க்கு மேல வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? மரகதம் குமரவேல் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஆக இங்கே ஏதோ ஒரு பேரம் நடைபெற்றுக் கொண்ட இந்த பேரத்தை ஆரம்பத்திலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டித்திருக்கிறார். இவர்கள் வெற்றி பெறக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தில் உறுதியாக இருக்கிறார். என்னதான் விஜய் அரசை சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் பாராட்டினாலும் கூட இம்மாதிரியான நடவடிக்கைகள் சரியானதல்ல என்ற ஒரு கருத்தை சரியாகவே இவர்கள் சொல்லியிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவங்க இந்த ட்ரக் இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இப்போ தேர்தல் பரப்புரை எல்லாமே நீண்ட நெடிய ஒரு விளக்கத்தை மக்கள் மத்தியில் கொடுத்தாங்க. இந்த ட்ரக்குனால என்னென்ன ஆகுது, சின்ன பசங்க கையில் எப்படி இந்த ட்ரக் போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, ட்ரக்கு எடுத்துக்கிறவனுக்கு இது எங்கெங்கே கிடைக்குதுன்னு தெரியுது, ஆனால் போலீஸுக்கு தெரியலைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி முதல்வர்கள் ஒரு மராத்தான் மாதிரி செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மராத்தான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் சட்டத்தை நீங்கள் கையில் வச்சுட்டு மராத்தான் போகிறது சரியா இருக்குமா? அதுதான், அதை திசை மாற்றுகிறார்கள், அவர்களுக்கு தவறான தகவலை சொல்லுகிறார்கள். ஒரு விழிப்புணர்வு செய்வது என்பது வேறு, போதைப் பொருள் கூடாது என்பது விழிப்புணர்வு கூடாது என்பது. நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி போதைப் பொருள்கள் எங்கெங்கே இருக்கின்றன, கஞ்சா அபின் போன்றது தாராளமாக தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்றன என்று ஸ்டாலின் அரசை பார்த்து கடுமையாக குற்றம் சுமத்தினோம். அது மாத்திரமல்ல, டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது. அதே போல நெடுஞ்சாலையிலே இருந்த கடைகளை எல்லாம் மூட சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியது. அதன் அடிப்படையிலே மூட மறுத்த பொழுது உச்சநீதிமன்றம் சென்று உத்தரவினை பெற்று வந்தார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். நெடுஞ்சாலை கடைகள் மூடப்பட்டன. அதன் காரணமாக ஆயிரக்கணக்கான கடைகள் மூடப்பட்டன. அதே மாதிரியான மக்கள் பிரச்சனைகளை கையிலே வைத்துக் கொண்டு பல கடைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி. அம்மையார் அவர்கள் ஆட்சியிலே இருக்கும் பொழுதும் பல கடைகளை மூட வைத்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அதே போல ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பொழுதும் இந்த மூட வைத்தது. அதே மாதிரி சட்டத்தின் உத்தரவை பெற்று பல முறை கடைகளை மூட வைத்தது. அதே மாதிரி போதைப் பொருள்கள் இருப்பதை இனம் கண்டு பல நேரங்களிலே அது சம்பந்தமாக சொன்னது மட்டும் இல்லாமல் அவருடைய தொலைக்காட்சி சாதனங்கள் வாயிலாகவும் அறிக்கைகள் வாயிலாகவும் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்தை பற்றியும் தகவல்களை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிரம்ப இந்த ஆட்சியாளர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது. ஆனால் எதையுமே கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு அளவுக்கும் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் 42 நாள் 43 நாள் ஆட்சி பொறுப்பிலே வந்தாலும் கூட போதைப் பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இவருடைய விழிப்புணர்வு மராத்தான் என்பது வேடிக்கையாகத்தான். ஏற்கனவே இந்த மாதிரி மராத்தானுக்கெல்லாம் புகழ் பெற்றவர் மா சுப்பிரமணியம், சுகாதாரத்துறையில் இருந்தவர், அடிக்கடி மராத்தான் போயிட்டு இருப்பாரு. இப்ப மறுபடியும் அவங்க திமுக சொல்லுவாங்க, ஏற்கனவே எங்ககிட்ட நிறைய பேர் மராத்தானுக்கு இருக்கிறாங்க, அதே தான் திமுகவை தான் நீங்கள் கையில் எடுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நல்லது ஏதோ விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் செய்கிறார். தன் கையிலே அந்த படை இந்த படை சிங்கப்படை அந்த படை போலீஸ் படை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ரிசர்வ் போலீஸ் இருக்கிறது, எல்லை பாதுகாப்பு படை மாதிரி உங்ககிட்ட ஏகப்பட்ட பாதுகாப்பு படைகள் இருக்கிறது, காவல்துறையே இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரிகளை கூப்பிட்டு காவல்துறை அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது மாதிரிதான் ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் கள்ளச்சாராயம் அதிகம் காசப்படுகிறது என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது, கள்ளச்சாராயம் காசப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அந்த பகுதியில் இருக்கிற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் விஓக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அந்த பகுதி ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று சட்டத்தை ஏற்றப்படும் போது கள்ளச்சாராயம் முழுதுமாக கிராமங்களிலே இருந்து ஒழிந்து போனது. அது மாதிரியான கடுமையான சட்டங்களை ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் சொல்லியதை வைத்து கவனத்தில் வைத்துக்கொண்டு இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறதோ அதற்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது தான் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற அடிப்படையில் சொன்னால் அது அடுத்த நொடியிலே காணாமல் போய்விடும்.
இப்படிப்பட்ட சீர்திருத்த சட்டங்களை ஆராய வேண்டுமே தவிர அதை விடுத்து விட்டு மரத்தான் ஓட்ட பந்தயத்தில் ஓடுவது அல்லது துவக்கி வைப்பது, இதை ஒரு விழிப்புணர்வாக செய்வது என்பதெல்லாம் வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த மராத்தான் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் போய் போர்டில் எழுதுறாங்க, தமிழ் வார்த்தையே இல்லை, தமிழ் வார்த்தை தான் ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கு. இது வந்து இப்போ சர்ச்சையாகி கிளம்பி ஒரு ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸில். தமிழக முதல்வர் அவர்கள் வந்து தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கணும், நீங்கள் தமிழ் மொழியவே இங்கிலீஷில் தான் எழுதுறீங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்க? இல்லை, இது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் தமிழ் வாழ்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே தமிழ் எதிலே தமிழ் அப்படின்றது இதே மருத்துவர் ஐயா அவர்களே இந்த வயதிலும் கூட 87 வயதிலும் கூட அவர் வந்து எங்கே தமிழ் எதிலே தமிழ் என்று சொல்லி ஊர்தி பயணமெல்லாம் வந்து அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். அப்போது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு மன்றத்தினுடைய தமிழக முதலமைச்சர் இதுவரையிலே இருந்தவர்கள் நல்ல தமிழை பயன்படுத்தி சட்டமன்றத்தை அவர்கள் வளர்த்தெடுத்தது போல இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இவருன்னா என்ன ஆங்கில படத்திலேயே நடிச்சுட்டு வந்தார், இவரும் தமிழ் படத்தில் தான் நடிச்சுட்டு வந்தார், நல்ல தமிழில் பேசி தான் நடிச்சுக்கிட்டு வந்தார். அப்படி இருக்கிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமான ஆங்கில வார்த்தைகள் வருகிற பொழுது கூட இப்போ அதையும் மொழிபெயர்க்கலாம். இப்போ வந்து உதாரணமாக வந்து டிரான்ஸ்பரன்சின்னு வாயில் வருதுன்னு வச்சுங்க, அதை வெளிப்படையான தன்மை அப்படின்னு சொல்லலாம், விளங்க சொல்வதற்காக சொல்ல. அதுக்காக ஆங்கில வார்த்தைகளையே போடுவதும், அதாவது தமிழ் கொலை படுகொலை செய்வதை வந்து ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாது, மற்றவர்கள் செய்வதை நாம் திருத்த வேண்டுமே தவிர நாமே அதற்கு உடந்தையாக இருந்தோம் என்று சொல்லலாம். மெல்ல தமிழ் இனி சாகும் அப்படின்ற ஒரு சூழலை தான் உருவாகும். இப்போ தொடர்ந்து ராஜினாமாக்களை நம்ம பார்க்கும்போது மினி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 9 to 10 சட்டமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான மீண்டும் மீண்டும் மக்களை வந்து அவதிப்படுத்துறது, மக்களோட ஏற்கனவே மக்கள் முடிவு பண்ணி தான் அந்த ஓட்டுகளை போட்டிருப்பாங்க, அது நீங்கள் திருப்பி ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி வேற ஒரு கட்சியில் வந்து நிற்கும் போது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வராதா? இல்லை, குழப்பமெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமாக அவங்க தன்னம்பிக்கை, நான் தான் விஜய் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்பி எல்லாமே வர்றாங்க. இப்போ விஜயபாஸ்கர் கூட என்ன நம்பிக்கை, நம்ம எடப்பாடியாரை நம்பி 62,000 ஓட்டு வந்தோம், அல்லது தன்னை நம்பி எடப்பாடி 62,000 வாக்கு அதிகமாக பெற்றோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்று சொன்னால் 1 லட்சத்துக்கு மேலே நான் வெற்றி பெறுவேன் அப்படின்லாம் போய் அங்கே சொல்லியிருப்பார். யார்? அதே மாதிரி தான் மரகதம் குமரவேலும் சொல்லியிருப்பாங்க, எங்கள் எடப்பாடி பேரை சொல்லியே நாங்கள் எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம், உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் வந்து இதை விட டபுள் மடங்காக நாங்கள் வெற்றியை இப்போ பாருங்கள் தமிழ் இரட்டை மடங்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதான் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் நம்பிய அங்கே அதை இந்த முறை தவறான அணுகுமுறை. ஏன்னா உங்களுடைய பலம் உங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. ஏன்னா மக்கள் இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். 1,72,00,000 பேர் வாக்களிக்க பிரமிக்க வைக்க வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். முதலாவது இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள், 2வது இடத்துல வந்து திமுக இருக்கிறது, 3வது இடத்துல அதிமுக இருக்கிறது. அப்படின்னா அந்த வாக்குகளை அவ்வளவு தூரம் மக்கள் அளித்திருக்கிற பொழுது இப்போ இது தேவையான்றதில்லை. இது நீங்க அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அரசு வந்து மைனாரிட்டி அரசு தான், மெஜாரிட்டி இல்லாத ஒரு மைனாரிட்டி அரசு தான். கடந்த காலங்களிலே வந்து முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்தபொழுது அவர் அரசை வந்து மைனாரிட்டி அரசு என்று கிண்டல் அடித்தது அதிமுக அரசு. அம்மையார் கிண்டல் அடித்தார்கள். இப்ப யாரும் கிண்டல்லாம் அடிக்கல. அதனால நீங்க மக்களை எதிர்கொள்ளுங்கள், நேர்மையான முறையிலே வந்து இந்த அரசை காப்பாற்றிக் கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டுமே தவிர எதை விடுத்துட்டு நீங்க வந்து அவர்களை ராஜினாமா செய்வது, இவர்கள்லாம் யாரு? இப்போ ஸ்டாலின் குறிப்பிட்டு சொல்வது போல அவரிடம் இருந்து அவர் கூட்டணியிலே இருந்து வெற்றி பெற்றவர்கள் இப்போ அவர்களே ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வருகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது விஜய் மீது இருக்கக்கூடிய அபரீதமான ஒரு நம்பிக்கையை வைத்து இவர்கள் வருகிறார்கள். ஆனால் இது பலன் தருமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒருவேளை எதிர்க்கட்சிகளோ மக்களோ விழிப்புணர்வு அடைந்து இந்த பிரச்சனையினுடைய உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதன் முடிவு வந்து ஒருவேளை விஜய்க்கு எதிராக போனது என்று சொன்னால் அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு ஆபத்தாக முடியும். ஆகவே அந்த ஆபத்தை எல்லாம் உணர்ந்திருப்பார். ஒருவேளை தன் மீதும் தன் இயக்கத்தின் மீதும் கட்சியின் மீது யாராவது பக்கத்தில் இருக்கும் சொல்லியிருப்பான் போல, உங்களை 25 வருஷம் யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, நீங்கள் சொல்கிறது தான் நடக்க போகுதுன்னு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை இந்த பரீட்சையில் வந்து அவர்களையும் அவர் தயார்படுத்தி இருக்கலாம். வைகோ அதுக்கு தயாராகி இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நபர் சட்டமன்றத்தில் இருக்கிறது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய பலமாக. அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னும் பல எம்எல்ஏக்கள், இன்னும் பல அமைச்சர்களை வந்து உருவாக்கணும்னு மக்கள் மத்தியில் விரும்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் அது தேவையும் படுது. இப்போ இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நான் வருகிற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தி அது கூட்டணி அமைத்தாலும் சரி மற்றபடி இருந்தாலும் சரி 50 இடங்களுக்கு குறையாமல் கூட்டணியில் இடம் கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வலிமையை வைத்திருக்கிறது பெருக்கிக் கொள்ளும். சொல்லப்போனால் 50-60 இடங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளும் உருவாகும். ஏற்கனவே வந்து ஒரு 34-35 இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பெற்று கூட்டணியிலே இருந்து நிறைய இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது. 18 சட்டமன்ற உறுப்பினர்களை 2001, 2006 அப்படின்லாம் வாங்கி இருந்தது. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே ஒரு சின்ன சறுக்கல் இருந்தாலும் கூட
பழைய நிலைமையை தாண்டி வரும். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தயவு இல்லாமல் அரசியல் அதிகாரத்துக்கு யாரும் வர முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உருவாக்குவார், செயல்படுத்துவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்னைக்கு தனியாளாக மருத்துவர் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கம் மருத்துவர் ஐயா இருக்கிறார், இந்த பக்கம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார்கள், இதோ சௌமியா அன்புமணி சட்டப்பேரவையிலே இருந்து கொண்டிருக்கிறார், மக்களின் மனம் கவர்ந்த வகையிலே அவர் சட்டப்பேரவையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பல த பில்லர் ஆஃப் த சொசைட்டிஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிலே உருவாகி இருக்கிற பொழுது அதன் மூலமாக நிச்சயமாக பலன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிர்காலத்தில் நன்றாக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. விவசாயிகள் பிரச்சனையை குறித்து பேசும்போது ஒரு சில விவசாயிகள் எதிர்க்கட்சியின் தூண்டுதலில் போராடுறாங்க அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாங்க. நீங்கள் சொன்னது எல்லா பயிர்க்கடனும் ரத்து அப்படின்ற மாதிரி தான் சொன்னீங்க, தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு தான் சொன்னீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குறு சிறுன்னு பிரித்து அதில் நீங்கள் 1 லட்சம் வாங்கியிருந்தா 5000 தள்ளுபடி அப்படின்ற மாதிரி மாறும்போது தான் விவசாயிகள் போராட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீங்கள் விவசாயிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி தூண்டுதலின் பேரில் போராடுறாங்கன்னு சொல்கிறது சரியா இருக்கு? இல்லை, யாரையும் இப்பொழுது யாரும் ஏமாற்ற முடியாது. எல்லாம் பூத கண்ணாடி வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் சாதாரண மக்களை கூட நீங்கள் ஏமாத்திடலாம், விவசாயிகளை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஏராளமான திட்டங்களை பார்த்து அந்த திட்டங்களினுடைய பலன் இதில் இருக்கிறது, பலன் இல்லை என்பதையெல்லாம் இன்றைக்கு விவசாயிகள் உணர்ந்திருக்கிறார்கள். எந்த அரசும் விவசாயிகளுக்கு ஆதரவான அரசாக உருவாகவில்லை. விவசாயத்தை தமிழகத்திலே இருந்து பூண்டோடு ஒழிக்கின்ற பணிகளிலே தான் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் கடன் தொல்லையால் காரணமாக விவசாயத்தையே செய்ய முடியாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு தரிசாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் விளைநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு வீடு கட்டும் இடங்களாக மாற்றப்பட்டு தமிழ்நாட்டிலேயே விவசாயமே இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரு பக்கம் நீங்கள் மேகதாது இந்த பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் விவசாயிகள் விவசாயத்தை சேர்ந்தாலும் லாபத்தை பார்க்க முடியாத நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. கடனிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் விவசாயத்தினுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. அப்படியே அவர்கள் அந்த கொள்முதல் வாங்கிறது, அந்த கொள்முதல் கிடங்கு அமைக்கிறது, இது மாதிரி ஏராளமான பிரச்சனைகள் இன்றைக்கு விவசாயிகளிடம் இருக்கிறது. விவசாயம் முதுகெலும்பு என்று பேசுவதை விட்டுவிட்டு விவசாயிகள் மீது இந்த கட்சி ஆதரவாக இருக்கிறது என்று, அரசு ஆதரவாக இருக்கிறது சொல்லுவதை விட்டுவிட்டு அவர் அடித்தளத்திலே அவருடைய என்ன பிரச்சனை என்று சொல்லி விவசாய உற்பத்தியை பெருக்குவதற்காக, விவசாயிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு அரசு ஒரு கமிட்டியை உருவாக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, மக்கள் தொலைக்காட்சியில் மலரும் பூமின்னு ஒரு நிகழ்ச்சிங்க. அந்த மலரும் பூமி நிகழ்ச்சியே நல்லா வரணும்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவார்னா, அதுக்கு ஒரு விவசாய டீமை போட்டு ஒரு நிகழ்ச்சி நல்லா வரணுன்றதுக்காகவே அது அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குவார். அந்த விவசாயத்திற்கு விவசாயிகளுக்கும் நலன் படைக்கணும். நீங்கள் ஒரு அரசு வச்சிருக்கிற நீங்கள் ஒரு விவசாயிகளோட பிரச்சனை என்ன, விவசாயிகள் ஏன் விவசாயத்தை அது மாதிரி நிறைய திட்டங்களை அவர்களை சார்ந்து போடுவது தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் ஃபுல்லாக எல்இடி வந்துடுச்சு. கூட்டுறவு கடன்கள் அது நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், ஏராளமான எல்இடி போட்டிருக்காங்க. இது சரியான அணுகுமுறையாக நான் பார்க்க. விளம்பர அரசாக நீங்கள் மாற வேண்டாம், மக்களுடைய விருப்ப அரசாக நீங்கள் மாறுங்கள் என்பது தான் எல்லோருடைய கருத்து. பாட்டாளி மக்கள் நிலைப்பாடு அதுதான். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கு பதிலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.